ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இது வந்து எல்லாருமே எடுத்துக்கணும். ஹலோ. நாங்க பொள்ளாச்சியிலிருந்து வர்றோங்க. என் பேர் வந்து சுதா. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அவன பத்தி ஒரு எப்படி அவனுக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சது. இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு அவன வந்து எந்த விதத்துல எப்படி கொண்டுட்டு போறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த ரிப்போர்ட் வந்து நான் சரி என்னமோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாரி தெரிஞ்சுக்கலான்ட்டு தான் வந்தோம். எப்படி இருக்குதோ என்னவோ அப்படின்னு. ஆனா அந்த ரிப்போர்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. அவனுக்கு இந்த இந்த இதில தான் நம்ம அவனுக்கு கிளாஸ் குடுக்கணும். இந்த இதில தான் அவனுக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும். எந்த மாரி சொல்லலாம். அவன் எந்த எந்த இதில இருக்கிறான், எந்த லெவல்ல இருக்கிறாங்கிறது அளவுக்கு தெரிஞ்சது. முன்னாடி இருந்த ஒரு பேரண்டா இருந்திருப்பீங்க இல்லைங்களா? இப்ப பேரண்டல் நீங்க கைடன்ஸ் குடுக்கணும்னா என்ன சேஞ்ச் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க உங்களுக்கு? அவன்கிட்ட எல்லாமே இருந்தாலும், அவன்கிட்ட இதுதான் நம்ம எடுத்து குடுக்கணும் கிளாஸு அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாம இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல. அவனுக்கு இது இப்ப கரெக்ட்டான ஒரு இதுல நம்மனால கொண்டு போ முடியும். அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த டிஎம்ஐங்கிறது. ஒரு பேரண்ட்னா அவங்க ஒரு குழந்தைக்கு டிஎம்ஐ எடுக்கணும்னா எப்போ எந்த ஸ்டேஜ்ல எடுக்கணும்? கண்டிப்பா அவங்கனால அவன ஸ்டடி பண்ணிக்க முடியலைங்கும்போது, நம்ம அத எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவன பத்தி தெரியாத போது, நம்ம அத எடுக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டா இருக்கும். இது ரொம்ப நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுமா? அ ரொ ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இது வந்து எல்லாருமே எடுத்துக்கணும். அ வந்து நீங்க எல்லாருமே ஒரு எப்படி அவங்கள கைட் பண்ணி கொண்டு போ முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இங்கேயும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப கிளியரா இருக்கு எங்களுக்கு இங்க வந்ததுக்கப்புறம். தேங்க் யூ. தேங்க்